உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒருத்தர் நல்லவரா இல்ல தீமையானவரா அப்படின்றத அவங்க வீட்டு வாசலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்துல நம்ம நின்னாலே என்ன பாதிப்புகள் இருக்குங்கிறத நம்ம 100% கூற முடியும். ஈசானிய தலைப்பகுதியில் நீங்கள் பூஜை அறை வச்சீங்கன்னா அந்த வீட்டில் உள்ள தலைமகன் தலைவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அந்த பூஜை அறைக்குமே பாதிப்பு இருக்கு, நிச்சயமா பாதிப்பு வரும். படி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்து மேலே ஏறி போறதுக்கு தான், அதுல இவ்வளோ ரூல்ஸ் தேவையா சார்? படிக்கட்டுகள் இல்லை, அதுதான் 100% சொல்றாங்க ஒருத்தர்னா அடிப்படையை தெரியவில்லைங்கிறது தான். தலைப்பகுதி அப்படிங்கிற ஈசானிய பகுதியில் படிக்கட்டு வரவே கூடாது. நீங்கள் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்துருங்க. முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது தான் அந்த டாய்லெட் பாத்ரூம். வடமேற்கு வடக்கு திசையில் தலைவாசல் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும்னு சொல்கிறோம். அவர்களோட நடத்தை தவறான ஒரு நடத்தையில் இருக்கும், தவறானவர்களோட தொடர்புகள் இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த வாஸ்து விதி. தலைமுறை வீடு சரியா இருந்தா மட்டும்தான் மற்ற எல்லா வீடுமே சரியா அமைதும்னு சொல்றீங்க. பூர்வீக வீடு சரியில்லைன்னா நீங்க எத்தனை வீடு வாங்கினாலும் சரியாக அமையாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல வாஸ்து சம்பந்தமா நிறைய குறிப்புகள் நம்மளுடைய நேயர்களுக்காக கொடுத்துட்டு இருக்காரு ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து நிறுவனர் மற்றும் சுப வாஸ்து கர்தா மங்கலம் தங்கத்துரை அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். குருவாழ்க, குருவை துணை. நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கேன் சார். இப்போ நிறைய பேர் வாஸ்து சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது புதிதா ஒரு வீடு கட்டுறவங்களும் வாஸ்து பார்க்குறாங்க. இல்லை என்னுடைய வீடு பழைய வீடு ஆனாலும் நான் வாஸ்து படி இருக்கணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதா இந்த காலத்துல பார்க்கப்படுது. ஆனா வாஸ்து மூலியமா பண ஈர்ப்பை கொண்டு வர முடியும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இந்த கூற்று உண்மைதானா? இல்லை, இது வாஸ்து அப்படிங்கிறது மனம் சார்ந்தது, பணம் சார்ந்தது இல்லை. அப்படி பணம் சார்ந்ததுன்னு சொன்னாலே அது ஏமாத்துறதுக்கான முதல் வழி. எப்போவுமே வாஸ்து அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துறது தான் வாஸ்து. இப்போது வடக்கு அப்படிங்கிறது மனம், கிழக்கு அப்படிங்கிறது குணம். அப்போது இந்த வடகிழக்கு திசையை சரியாக அமைச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்தலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் நல்ல எண்ணங்களாக நினச்சிங்கன்னா நல்லதை செயல்படுத்தலாம். இதே வடகிழக்கு அடைபட்டது இருந்தால் தவறான எண்ணங்கள் நம்ம மனசில் தோணும். அப்போ தவறானதை நம்ம செயல்படுத்துவோம். ஒருத்தர் நல்லவரா இல்லை தீமையானவரா அப்படின்றத அவங்க வீட்டு வாசலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். தலைவாசலுக்கு பக்கத்தில் நம்ம நின்னாலே என்ன பாதிப்புகள் இருக்குங்கிறத நம்ம 100% கூற முடியும். இதற்கு காரணம் என்னென்னா, எப்போதுமே நான் வாஸ்து பார்க்க போனோன்னா முதல் பகுதியாக வீட்டுடைய தலைவாசல், அது வீட்டுக்கு வாஸ்துப்படி முகம் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஈசானிய பகுதி, அதனால தான் தலைவாசல், தலைக்கான பகுதி அப்படிங்கிறனால தலைவாசல்ங்கிறோம். தலைவாசல் பகுதியில் ஏதாவது ஒரு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கான மனநிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படும். எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு 2 பேர் பேசுகிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எடுத்தோடனே உனக்கு மண்டையில் என்ன இருக்குதுன்னு தான் கேட்பாங்க. அறிவு இருக்கா, அந்த வார்த்தை தான் வரும். இதற்கு காரணம் என்னென்னா தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய விஷயம். எப்போவுமே தலைப்பகுதி பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன், தலைமகன், தலை மருமகன், தலை பேரன், இவங்க ஆண் வாரிசுகள் மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க. அப்போது இந்த இடத்துல பணம் வருமா அப்படின்னா அந்த வீட்டில் தலைவன் நல்ல எண்ணத்தோட நல்ல சுய நினைவோட ஆரோக்கியமாக செயல்பட்டாலே பணம் என்பது ஈஸியாக கிடச்சிடும். இன்றைக்கி பெரும்பாலானவர்களுக்கு பணம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லைங்க, மனம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஆமாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பணத்தை தேட வேண்டியதில்லை, உங்கள் மனத்தை சரிப்படுத்தினீங்கனாலே போதுமானது. அப்போ மனம் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னா வீட்டினுடைய ஈசானிய பகுதி அப்படிங்கிற இடத்துல ஒரு படிக்கட்டோ, ஒரு சின்னதாக அறையோ அல்லது கழிவறையோ அல்லது கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் ஈசானிய பகுதிகளில் ஜன்னல்கள் இல்லாத அமைப்போ, இல்லை ஈசானிய பகுதியில் படி அமைத்து அதன் மேற்பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு ரூம் அமைப்பு, இல்லை அதற்கு மேல் பகுதியில் தண்ணீர் தொட்டி, இது போல் அமைப்பு கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டினுடைய ஆண் வாரிசுகள் அப்படிங்கிறவங்க பெரிதாக பாதிக்கப்படுறாங்க, மனநிலையும் பாதிக்கப்படுறாங்க. ஆட்டிசம் தொடர்பான பாதிப்புகள் அந்த இடத்துல ஏற்படுது. கழுத்து, தலை, மார்பு தொடர்பான பிரச்சனைகளும் அந்த இடத்துல கொடுக்குது. பெரும்பாலான இடத்துல சமீபத்தில் பார்த்திங்கன்னா
நான் நிறைய வீடுகளுக்கு இந்த வாஸ்துக்காக பயணப்படும் பொழுது அவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்னென்னா வருமானம் இல்லை அப்படிங்கிறத ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டாவது என்னென்னா எங்கள் பசங்க சொன்னபடி கேட்கறதில்ல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈசானிய பகுதி. இப்ப ஈசானியம் அப்படின்னும் பொழுது இதுவெல்லாம் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப பூஜை அறை வைக்கும் பொழுது, ஏன்னா ஈசானியத்துல பூஜை அறை வைக்கணும்னு தொடர்ந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய வீடுகள்லயுமே இந்த அமைப்பு இருக்கு. பூஜை அறை வைக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள், அதாவது தலை, கழுத்து, மார்பகம், இந்த பிரச்சனைகள் எல்லாமே அங்க சரியாயிடுமா? இல்லை, இது தவறான கண்ணோட்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஈசானிய தலைப்பகுதியில் நீங்கள் பூஜை அறை வச்சீங்கன்னா அந்த வீட்டில் உள்ள தலைமகன் தலைவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அந்த பூஜை அறைக்குமே பாதிப்பு இருக்கு. நிச்சயமாக பாதிப்பு வரும். பூஜையை யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா மந்திரங்கள் ஓதக்கூடியவர்கள் தான் அங்கே பூஜை அறையை வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் சாமானியர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்படுறவங்க யாருமே அங்கே பூஜை அறை வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி மந்திரங்கள் ஓதுறவர்கள் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பழைய தலைமுறைகள் வேறு. இன்றைய தலைமுறையில் அவர்களுக்கான வருமானம் கிடைப்பதில்லை. ரெண்டாவது, அவர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை, ஆண் வாரிசுகளுக்கு பெரும்பாலும் திருமணம் நடக்கிறதில்ல. 45 வருடங்களை கடந்தும் கூட ஜோதிடர்களாகவும் வேறு வேறு நிபுணர்களாகவும் கூட இருக்கிறாங்க. நல்ல பணம் கூட ஈட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு திருமணம் இல்லை. அதே போல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் திருமணம் நடைபெறதில்லை. அப்படியே அந்த பெண்களுக்கு திருமணம் நடைபெற்றாலும் அவர்களுடைய சொந்தங்களில் உறவுகள் நடக்குதான்னா இல்லை. வேற்று மதம், வேற்று ஜாதி, வேற்று இனத்தவர்களோட தான் அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுது. இதற்கு காரணம் அப்படிங்கிறதும் ஈசானிய பகுதி தான். இப்போ ஈசானிய பகுதியை ஒரு பாதிப்பு தான் ஏற்படுது, ஒரு சில பாதிப்புகளை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கூடாது. ஒரு மனிதனுடைய முழுமையான வெற்றி தோல்விகள், வருமானம், ஆரோக்கியம், குடும்ப உறவுகள், இவைகள் அனைத்தையுமே தீர்மானிக்கிறது ஈசானிய பகுதி தான். ஓகே சார். ஆனால் நம்ம கோவில்களில் போனோம் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் தஞ்சாவூர் கோவிலில் ஈசானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த ஈசான மூலையில தான் அந்த தெய்வமும் இருக்கும். அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம வேண்டணும் அப்படின்னா 28 நாள்ல நம்ம வேண்டியது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈசானத்துல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குல்ல சார். அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஈசானத்துல நம்ம என்ன செய்யணும்? இல்லை, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதே நம்மளுடைய மக்களுக்கு இன்னும் முழுமையாக என்ன தெரியலைங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, போன உடனே அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சோடனே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தான். எல்லாருக்குமே நடந்துச்சா அப்படின்னா நடக்காது. நீங்கள் எப்போ ஈசானிய பகுதி பாதிக்கப்படுதோ அப்போ தான் கோவிலை தேடியே ஓடுவான், இல்லாட்டி போக மாட்டாங்க. அப்போ ஈசான பகுதியில் பாதிப்பு இருந்தா ஈசானரை வழிபட்டா போதுமா? ஈசானரை வழிபட்டாலும் எதுவும் நடக்காது. அது ஏன் சார் அந்த கேள்வி இங்கே வருது இல்லையா? அதுதான். இப்போது ஒரு வீடு கட்டி முடித்தோடனே அது எந்த ஜாதி மதத்தினராக வேணாலும் இருக்கட்டும், அந்த வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாகவே நம்ம இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்க அனைவருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐயரை கூப்பிட்டு கணபதி ஹோமம், அதுக்கு அடுத்து சுதர்சன யாகம் பண்ணுறாங்க, அப்புறம் வாஸ்து பூஜைன்னு பண்ணுறாங்க, அப்புறம் மகாலட்சுமி பூஜைன்னு சொல்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறையா பூஜைகளை சொல்லி ஐயர்கள் பண்ணுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அப்படி அத்தனை பூஜைகளும் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே விபத்துகள் ஏற்படுது, உயிரிழப்புகள் ஏற்படுது, மருத்துவ செலவுகள் ஏன் ஏற்படுதுங்க? சரி, இப்போ விபத்தா இருக்கட்டும், மருத்துவ செலவா இருக்கட்டும், இதெல்லாம் விதிக்கப்பட்டது இல்லையா? அந்த நேரத்துல நடக்க வேண்டியும் அப்படின்னு நடக்கணும்னு இருந்தா அது நடந்துதானே ஆகணும். ஆமா, அப்படி நடக்கணும்னு இருந்த இடத்துல நீங்க பூஜை பண்ணுனா, கோயிலுக்கு போனா சரியாகும்னீங்கன்னா எப்படி சரியாகும்? இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க. இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா, நீங்க நம்பிக்கை, இறைவன் மேல நம்பிக்கை வைக்கிறதும் நான் குறை சொல்லலை, அதையே மூட நம்பிக்கையை வைக்காதீங்கன்னு சொல்றேன். நீங்கள் ஒரு தவறை பண்ணிவிட்டு இறைவன்கிட்ட போனால் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை. தப்பு செஞ்சாங்கன்னா தப்புக்கு தண்டனை கிடைச்சே தீரும். அதுக்கு இப்போ கொஞ்சம் இல்லை, ஒரு சிலருக்கு உடனே கிடைக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். வீட்டில் வாஸ்து தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். நீங்கள் கோயிலுக்கு போனால் சரியாகுமானா சரியாகாது. அப்படி கோயிலுக்கு போய் சரியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா வாஸ்து அப்படிங்கிறதே தேவையில்லையே. அந்த மாதிரி ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் எந்த வாஸ்து தவறான வீடுகளாக இருந்தாலும், நீங்கள் எத்தனை கோயில்களுக்கு போய் எத்தனை பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலும் வாஸ்து தவறான வீட்டில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக பாதிப்பை தான் கொடுக்கும். ஓகே சார். அதே மாதிரி நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா படி அமைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமே
ரொம்ப சந்தேகத்துக்குரியதா தான் இருக்கும். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள படி வைக்க கூடாதுன்னுவாங்க. இப்ப வந்து வீட்டுக்கு வெளியே படி வைக்க கூடாது, அதாவது வீட்டுக்கு பின்புறம் தான் வைக்கணும், வாசல் பக்கத்துல படி வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. படியுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், இத்தனை படி தான் இருக்கணும், இதெல்லாம் சொல்றாங்க. படி அப்படின்ற ஒரு விஷயம் ஜஸ்ட் நம்ம கடந்து போறதுக்கு, அந்த இடத்துல இருந்து மேலே ஏறி போறதுக்கு தான். அதுல இவ்வளோ ரூல்ஸ் தேவையா சார்? இல்லை, இது ரொம்ப சிறப்பான கேள்வி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படி அப்படிங்கிறதே எதற்காக நம்ம அமைக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். இந்த படிக்கட்டு அமைப்பு வந்து இன்னைக்கு வளர்ந்து வர்ற காலகட்டங்களில் வந்து நிறைய மாறுபாடுகள் மாறுதல் ஏற்பட்டுருச்சுங்க. இப்போ படிக்கட்டு எங்கே அமைக்கணும், எங்கே அமைச்சா நல்லது கொடுக்கும், எங்கே அமைச்சா கெட்ட தீய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு. இப்போது நீங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட்ட வண்டிகளில் சைக்கிள்லையும் பயணப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி காரில், பஸ், ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாறணுமே தவிர, பழங்காலத்தில் இருந்தாங்க, அங்கே டாய்லெட் பாத்ரூம் வீட்டுக்குள்ளே இல்லை, படிக்கட்டுகள் இல்லை, அதுதான் 100% வாஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருத்தர்னா, அவர்களுக்கு வாஸ்துவுக்கான அடிப்படையை தெரியவில்லைங்கிறது தான் என்னோட கருத்து. அப்டேட் அவங்க ஆகலை. ஏன்னா இன்னும் வந்து அந்த பழங்காலத்து விஷயமே வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாஸ்துவில் வந்து இது தவறு, இப்போ டாய்லெட் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே இருந்தால் ஒரு 30 மதிப்பெண்ணு, படிக்கட்டு இருந்தால் ஒரு 20 மதிப்பெண்ணு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டம் வந்து அதை ஏற்றுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு இல்லையா? வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மாறுபட்டுருச்சுங்க. அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகணும்ல. இன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கெல்லாம் காலையில் 5:30க்கு எந்திரிப்போம், சாயங்காலம் 6 மணிக்கு வந்து படுத்து தூங்கிடுவோம். இன்றைக்கி யார் அப்படி தூங்குறா? எனி டைம் மொபைல் கையுமாக தான் இருக்கிறோம். மனைவி துணைவியை விட மொபைல் தான் இப்போ கூட இருக்குது. அந்த மாதிரி காலகட்டங்கள் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வாஸ்தை மட்டும் ஏன் நீங்கள் பின்னோக்கியே பார்க்குறீங்க? அப்டேட் பண்ணி பாருங்களேன். ஒரு வீட்டுக்கு படிக்கட்டு சரியான பகுதி எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வடக்கு பகுதியில் படிக்கட்டு அமைக்கலாம். அதுபோல் தென் கிழக்கு பகுதியில் படிக்கட்டு அமைக்கலாம். தென் மேற்கு பகுதியில், தெற்கும் மேற்கும் பகுதியில் அமைக்கலாம். இதை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, நீச்ச பகுதிகள் அப்படிம்போம், அந்த பகுதியில் படிக்கட்டு அமைக்கலாம். எந்த விதமான தவறுகளும் இல்லை. அதை தவிர்த்து வீட்டுக்குள்ளே அமைக்கணும் அப்படின்னா, தெற்கு நடுப்பகுதியில் படிக்கட்டு அமைக்கலாம், மேற்கு நடுப்பகுதியிலும் படிக்கட்டு அமைக்கலாம். அதில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், எந்த தவறுகளும் இல்லை. அதுபோல் படிக்கட்டு அமைக்கும் பொழுது இன்றைக்கி பெரும்பாலானவர்களுக்கு சந்தேகங்கள் நிறைய வருது. இரும்பில் அமைக்கலாமா, இல்லை மரத்தில் அமைச்சா சிறப்பா, இல்லை காங்கிரீட் கட்டடத்தில் அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி கூட சந்தேகங்கள் இருக்குது. அது எப்படின்னு எடுத்துட்டால், நீங்கள் எதில் வேணாலும் அமைக்கலாம், அது உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் இந்த படிக்கட்டு அமைக்கிறதுலையே நிறைய குளறுபடிகள் இன்றைக்கி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல் படிக்கட்டுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே போல் இந்த பழைய கால படத்துல எல்லாம் காமிச்சிருப்பாங்க, 2 பக்கம் வளைவாக இருக்கும். அதுபோல் படிக்கட்டுகள் அமைக்கலாமா, இல்லை ஒரே நேர்கோட்டில் தான் படிக்கட்டு அமைக்கணுமா, இல்லை ஒரே செவுத்தில் ஒரு சைடு மட்டும் கிழக்கு பகுதியில் மட்டும் மேலே ஏறி போகக்கூடியதாக அமைக்கலாமா, இல்லை மேற்கு பகுதியில் மட்டும் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி ஏறி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான படிக்கட்டு அமைக்கலாமாங்கிற நிறைய குழப்பங்கள் நிலவி வருது. அப்படி அதிலெல்லாம் எதுவுமே கொள்ள வேண்டாம். நீங்கள் எந்த பகுதியில் முதல் தளத்திற்கு நுழைந்தாலும் உச்ச பகுதியில் நுழையிற மாதிரி இடம் பார்த்து படிக்கட்டுகள் அமையுங்க, அது சிறப்பு. அதுபோல் தலைப்பகுதி அப்படிங்கிற ஈசானிய பகுதியில் படிக்கட்டு வரவே கூடாது. இதை தவிர்த்து நீங்கள் எந்த பகுதியில் வேணால் அமைக்கலாம், பெருசாக பாதிப்பை கொடுக்காது. அதே போல் படிக்கட்டு அமைக்கிறப்ப நீங்கள் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்துருங்க. ஏன்னா படிக்கட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய உயரங்களை தொடுவதற்காக அமைக்கப்படுவது. நீங்கள் முன்னோக்கி போகணும்னா அது படிக்கட்டு வேணும். அப்போ உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது தான் அந்த டாய்லெட் பாத்ரூம். அதனால் கழிவை மிதிச்சுட்டு நம்ம மேலே ஏறி போகிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். அதனால் அதை தவிர்த்தாலே சிறப்பாக இருக்கும். மற்றபடிக்கு நீங்கள் படிக்கட்டுக்காக வந்து பெருசாக மெனக்கெடணும் அவசியம் இல்லை. ஓகே சார். சிலர் வந்து சொல்லுவாங்க, படிக்கட்டு எண்ணிக்கை இருக்கு, இத்தனை படிக்கட்டு தான் வைக்கணும், கோவில்கள்ல வர மாதிரி சில இடத்துல படிக்கட்டு வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால சார் இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கு? இல்லை, இதெல்லாம் எப்படின்னா அறியாமையால் சொல்கிறது தாங்க. இன்றைக்கி நீங்கள் கேரளா வாஸ்து அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா, அந்த படிக்கட்டு அப்படிங்கிற அமைப்பு வேறு,
இதே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா படிக்கட்டு அமைப்புக்கானது வேற. நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வலது கால் எடுத்து லாபம் அப்படின்னு வைப்போம், இடது காலம் நஷ்டம், அடுத்து வலது கால் எடுத்தால் லாபம். இப்படி தான் இந்த படிக்கட்டு அமைப்பு கொடுக்குறோம். இதுவே முற்றிலும் தவறு. ஏன்னா நம்ம இருக்கக்கூடியது, நம்ம வாழக்கூடியது இந்த பூமி தாய். இது எப்போவுமே நஷ்டத்தில் இருக்காது, இது லாபத்தில் தான் இருக்கும். அப்போது படிக்கட்டுன்னு நீங்கள் முதல் படி எடுத்து வைக்கிறதே நஷ்டம் அப்படிங்கிறத எடுத்து வைக்கணும். அதுக்கு அடுத்து தான் லாபம் அப்படிங்கிறத எடுத்து வைக்கணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாருமே ஃபஸ்ட் எடுத்தோடனே லாபம் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. அதுவே முற்றிலும் தவறு. அதனால் நீங்கள் ஒவ்வொரு இடத்திற்கான அமைப்புக்கு தகுந்தாற் போல் படிக்கட்டு கொடுத்தா போதும். அதில் வந்து படிக்கட்டில் இத்தனை அளவுகள் இருக்குது, இத்தனை எண்ணிக்கைகள் வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம். அது தேவையே இல்லை. ஓகே சார். சார் அதே மாதிரி நிறைய இடங்கள்ல ரொம்ப முக்கியமானதாக வாஸ்துல பார்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னா வாயு மூலை, அக்னி மூலை எப்படி வந்து முழுக்க முழுக்க வந்து கிச்சன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருதோ, வாயு மூலையில் நம்ம அப்படி ஏதாவது தவறு செஞ்சுட்டா ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்களே சார், இது உண்மைதானா? உண்மைங்க. ஒரு வீட்டிற்கு வந்து ரொம்ப அத்தியாவசியம், அவசியம் அப்படின்னு சொல்லி 2 விஷயமா பிரித்தோம்னா, அதில் ஈசானியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது, தலைப்பகுதிங்க. 2வது அடுத்தது பார்த்திங்கன்னா வாயு பகுதி. வாயு வேகம், மனோவேகம். எப்போவுமே உங்களுடைய தொழில் முன்னேற்றம், ஆரோக்கியம், குடும்ப உறவுகள், அதே மாதிரி படிப்பு, வேலை வாய்ப்பு, வெளியூர் வெளிநாடு பயணங்கள், இதுபோல் அனைத்துமே தீர்மானிக்கக்கூடிய இடம் அப்படின்னா வாயு மூலை தான். வாயு வேகம், மனோவேகங்கிறது அந்த மனசு தொடர்புடையதில்லை. அந்த மனசு தான் நம்ம என்ன பண்ணணுங்கிற தீர்மானிக்கும். ஓகே, அப்போ நமக்கு ஈசானியத்தில் தவறு செஞ்சோம் அப்படின்னா தலை பாதிக்கும், அப்படின்னா வாயு மூலையில் தவறு செஞ்சால் மனசு பாதிக்கும். கண்டிப்பாக பாதிக்கும். இப்போது நீங்கள் ஒரு வாயு மூலையில் ஒரு தவறு ஏற்படுது அப்படின்னா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வடமேற்கு வடக்கு திசையில் தலைவாசல் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும்னு சொல்கிறோம். அவர்களோட நடத்தை தவறான ஒரு நடத்தையில் இருக்கும், தவறானவங்களோட தொடர்புகளில் இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த வாஸ்து விதி. அதுபோல் வடமேற்கு வடக்கு வாசல் இருந்துச்சுன்னா கோர்ட்டு கேஸு வழக்குகள் அப்படிங்கிறது அவங்க வாழ்நாள் கூட தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் கடன் பிரச்சனைகள், இங்கே எவ்வளவு கடன் வாங்கினாலும் கடன் பெருகிக்கிட்டே தான் இருக்கும், கடன் குறையவே குறையாது. இதுவும் வாயு மூலைக்கானது தான். அதே வாயு மூலையே நல்லதும் செய்யும். வாயு மூலை வாஸ்துப்படி சரியாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து சினிமா துறை அப்படிங்கிறதுல சிறப்பாக இருப்பாங்க. அதே போல் கல்வித்துறை, காவல்துறை, நீதித்துறை, போக்குவரத்து, அதே தொழிற்சாலை, மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய இடங்கள், இவை அனைத்துமே வாயு மூலை தொடர்புடையது, வருமானத்துக்கு தொடர்புடையது. வாயு மூலை தவறாக இருந்துச்சுன்னா வருமானம் அப்படிங்கிறது வந்தாலும் கூட நிலையாக இருக்காது. அது ஏதாவது ஒரு காரணங்களுக்காக விரைய செலவாக போயிடும். அதனால் வாயு மூலை வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அதை வாஸ்துப்படி அமைச்சுக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே சார், இந்த வாயு மூலையில் நம்ம என்ன அறை அல்லது என்ன விஷயம் வச்சா நல்லது? இல்லை, வாயு மூலை அப்படிங்கிறது பொதுவாகவே என்ன பண்ணுறோன்னா கழிவறை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கழிவறை வாயு மூலையில் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஸ்து விதி இருக்குது. அதை வந்து பொதுவாக ஒரு வாயுவில் வடமேற்கு திசையை ஒட்டியது போல் கழிவறை அமைத்தாங்கன்னா அங்கேயும் மருத்துவ செலவுகளை கொடுக்குது பெண்களுக்கு. அப்போது கழிவறை அமைக்கும்போது வாயு மூலையில் எத்தனை அடி விட்டு அமைக்கணும், எவ்வளோ தள்ளி அமைச்சா அது சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு அது தெரிஞ்சு அமைச்சாங்கன்னா அது மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் பொதுவாக ஒரு கழிவறை அமைக்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடையும் மருத்துவ செலவுகளையும் கொடுக்குதுங்க. வாயு மூலையில் ஹால் கொடுக்கலாம், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் எல்லா வீட்டுக்குமே வாயு மூலையில் வரவேற்பறை ஹால் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியறதில்லை. ஏன்னா வாயு மூலையில் ஹால் கொடுக்குறப்ப ஈசானிய வெட்டுப்பட்ட அமைப்பாக வந்துடும், இல்லைன்னா ஈசானிய பகுதியில் ஏதாவது சின்னதாக ஒரு ரூம் கொடுக்குற மாதிரி வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஈசானியம் பாதிக்கப்பட்டு வாயு மூலை மட்டும் ஹால் அமைப்பு கொடுத்தா அது மிகப்பெரிய தவறை கொடுக்கும், பணத்தை கொடுத்து அதனால உயிரிழப்பு கொடுத்துரும். ஸோ அதனால் இடத்திற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வாயு பகுதியில் சரியான ஒரு அமைப்பு, ஒரு கழிவறையோ அல்லது அறை அமைப்போ கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
கண்டிப்பா சார். அடுத்து இன்னும் கடைசியா எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஒரு வீட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்க நல்லா இருப்பாங்க. ம். அடுத்து ஒரு வீட்டுக்கு மாறுன சில காலத்திலேயே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் இருக்கிறது தெரிய வரும். ம். இப்ப வாஸ்து வந்து அவங்க இருந்த பழைய வீட்ல பிரச்சனையா? இல்ல இப்ப இருக்கக்கூடிய புது வீட்ல பிரச்சனையா? இல்லை, இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருவருக்கு சொந்த வீடு, பூர்வீக வீடு. ம். ஃபஸ்ட்டு வந்து பூர்வீக வீடு தான் பார்க்கணும். எப்போவுமே பூர்வீகம் தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும். அதுதான் நம்மளுடைய டிஎன்ஏன்னு நாங்கள் வாஸ்துல சொல்கிறோம். அது பூர்வீகம் தான் அவங்களுடைய குலதெய்வத்துக்கானது, முன்னோர்களுக்கானது. அவங்க என்ன நமக்கான வழிமுறைகள் வைத்து கட்டியிருக்காங்களோ, அது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை வீடுகள் மாறினாலும் தப்பாக தான் இருக்கும். ஓ! அது வாஸ்துப்படி உங்களோட பூர்வீக இடம் சரியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் எந்த வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் எங்கே போனாலும் நீங்கள் நல்லா இருக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் பூர்வீகம் தப்பாக இருந்து நீங்கள் நல்ல வீடுகளே வெளி மாநிலத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறது இல்லைங்க. சார், அப்ப நம்மளுடைய தலைமுறை வீடு சரியா இருந்தா மட்டும்தான் மத்த எல்லா வீடுமே சரியா அமையும்னு சொல்றீங்களா? 100% பூர்வீக வீடு வந்து சரியில்லைன்னா நீங்கள் எத்தனை வீடு வாங்கினாலும் சரியாக அமையாது. ஓ! சார், ஒரு சிலருக்கு பூர்வீக வீடே இல்ல. எல்லாமே வித்தாச்சு. இப்ப நாங்க சென்னையில வாடகைக்கு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி? அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பிரச்சனையே இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த பூர்வ குடிகள் அப்படிலாம் எடுத்துக்கங்க. மலைவாழ் மக்களையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து குகைகளில் ஏதோ ஒரு கூரை மாதிரி அமைச்சு மரம் செடிகளுக்குள்ளே தான் வாழ்க்கை நடத்துவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுன்னு எங்கேயாச்சும் மருத்துவமனையில் பார்த்துருக்கீங்களா? ம்ஹும். ஏதாவது பிரசவம் பிரச்சனை, குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருக்குது, இல்லை ஆண் பெண்ணுக்கான சண்டை சச்சரவுகள் இருக்குது, அடிதடி வெட்டு குத்து கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் வந்திருக்காங்களா? இல்ல. கிடையாது. அப்போது ஒரு வீடு தான் ஒரு மனிதனுடைய நல்லது கெட்டது, முன்னேற்றங்கள், ஆரோக்கியங்கள் எல்லாமே தீர்மானிக்குது அப்படிங்கிறத வாஸ்துல மீண்டும் மீண்டும் நான் பதிவிட்டுக்கிறேன். கூட்டு குடும்பமா இருந்தா வாஸ்து பிரச்சனை வராது. ம். வீட்ல வந்து வயசானவங்க இருந்தா வாஸ்து பிரச்சனை வராது. இதெல்லாம் சொல்றாங்க. ம். இதெல்லாம் உண்மைதானா? இல்லை, கூட்டு குடும்பமாக இருக்கிறது நல்லது தாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு தலைமுறை இப்போது தந்தை இருக்கிறார் அப்படின்னா மகன் இருக்கலாம். எப்போ பேர குழந்தை அப்படிங்கிறவர் வர்றாரோ அப்போ இருந்தால் நிச்சயமாக அது வந்து சரியாக இருக்கிறது இல்லைங்க. இது வந்து அனுபவபூர்வமாக நாங்கள் சொல்கிறது. தந்தையுடைய வெற்றி, தந்தை மிகப்பெரிய அளவு வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா மகனுடைய வெற்றி அப்படிங்கிறது பெருசாக இருக்கிறது இல்லைங்க. அவர் சம்பாதித்த சொத்தையே இந்த மகன் காப்பாற்றுறாருன்னா அதுவே சரியாக செய்ய முடியறதில்லை. இந்த 3ஆம் தலைமுறை வர்றப்ப வாஸ்து சரியான வீடுகள் வந்து பெருசாக பாதிப்பு கொடுக்கறதில்ல. வாஸ்து தவறான வீடுகள் எப்போ பேர குழந்தைகள் அப்படின்னு வர்றாங்களோ அப்போ மிகப்பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்குது. இது தொழில் நிறுவனங்களுக்கும் கூட பொருந்துங்க. இப்போ அப்பா வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பார், மகன் ரன் பண்ணிகிட்டு இருப்பார், அடுத்து பேரன் வந்தார்னா ரன் பண்ணுறதில்ல. நிறைய இடங்களில் நடத்த முடியறது இல்லைங்க. அது ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த தொழில் நிறுவனம் மூடப்பட்டுருது. அப்போ 2 தலைமுறைகள் தான் நடத்த முடியுது. இப்போ வீடுகளும் இதே போல தான். ஒரு வீடு அப்படிங்கிறது 2 தலைமுறைகள் வந்து பெருசாக பாதிப்பு கொடுக்காது. 3ஆம் தலைமுறை வர்றப்ப நிச்சயமாக பாதிப்பு கொடுக்கும். வீட்ல வந்து ரொம்ப வயதானவர்கள் இருந்தா வாஸ்து குறைபாடே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுறது வந்து உண்மைதானா? இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னதை இப்போ சொல்கிறேன். வாஸ்துங்கிறது மனம் தொடர்புடையது. இப்போது உங்கள் மனசு சரியில்லை அப்படின்னா தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா என்ன சொல்லுவாங்க? விட்றா பார்த்துக்கலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். அதனால தான் வாஸ்து தேவையில்லைன்னு சொல்கிறது. புரியுது. இப்போது நீங்கள் எவ்வளோ வாஸ்து தவறாக இருக்குது, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த முன்னோர்கள் நம்மளுடைய பெரியவர்கள் இருக்கிறப்போ அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் அவங்க இல்லாதப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு தவறான வாஸ்து அமைப்பு இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக நம்ம முடிவெடுப்போம். நம்ம நல்லதாக முடிவெடுக்கிறோமா தப்பாக முடிவெடுக்கிறோமான்னு நமக்கே தெரியாது, எப்படி நடந்துச்சுனே தெரியாது. நிறைய இடங்களில் போகிறப்ப சொல்லுவாங்க, எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுனே தெரியலைங்க, திடீர்னு நடந்துருச்சு, இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, இப்படி பாதிக்கப்பட்டுட்டோம் நாங்கள் பெருசாக அப்படிம்பாங்க. இதற்கு காரணம் எல்லாமே அந்த வாஸ்து கோளாறுகள் தான். அது பெரியவங்க இருக்கிறப்போ இதை பக்குவப்படுத்தி கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி வாஸ்து, ஜோதிடம் இந்த மாதிரியான துறைகள் வந்து எல்லாரும் படிக்கலாமா? நீங்கள் தாராளமாக படிக்கலாம். யார்கிட்ட படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அந்த துறையில் சிறப்பாக செயல்பட முடியும்.
அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போது வாஸ்துத்துறை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி 2 நாள் வாஸ்து படித்தவங்களும் வகுப்பெடுக்கிறாங்க. எங்களை போல் 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகளை தாண்டி இந்த வாஸ்துத்துறையில் இருக்கிறவங்களும் வகுப்பெடுக்கிறாங்க. சமீப காலத்தில் வந்து புத்தகத்தை படிச்சுட்டு வாஸ்து எடுக்கிறாங்க. அப்போ இதில் யார் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்து அவர்களிடம் படிப்பது சிறப்பு. அதே போல் தான் இந்த ஜோதிடத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அப்போது என்ன சிஸ்டம், இப்போ கோயம்புத்தூர்னா ஜோதிடத்தில் ஒரு சிஸ்டம், நாகப்பட்டினம்னா ஜோதிடத்தில் ஒரு சிஸ்டம், இதே அப்படியே நாகர்கோவில் போனீங்கன்னா அவங்க தனி சிஸ்டம், இப்படியே திருப்பூர் ஈரோடு மாவட்டம் வந்தீங்கன்னா ஜோதிடர்கள் அவங்க ஒரு சிஸ்டம். இப்போ நீங்கள் எந்த சிஸ்டம் படிக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு இதை தீர்மானம் பண்ணுங்க. அப்போது இதில் எந்த சிஸ்டம் ஜோதிடத்தில் சரியாக இருக்குது, எது உண்மை, எது சரியான கணிப்பு அப்படிங்கிறத இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. இப்போ நான்லாம் ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் வகுப்பு போன உடனே பார்த்திங்கன்னா இந்தந்த சிஸ்டம் ஒவ்வொரு சிஸ்டத்தை கேட்டு தலை சுற்றிடுச்சு. இது எதை படிக்கிறது, எதை படித்தா நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுலே பயங்கர குழப்பம் இருக்குது. அப்போது இதுலேயே இன்னும் தெளிவில்லை. அப்போ தெளிவில்லாத ஒரு விஷயத்தை நம்ம போய் அந்த கற்றுக்கிட்டு அதனால் என்ன பயனாக போகுதுங்க? ஏதாவது ஒரு ஜோதிடத்தை போகிறோம், ஒரு 200 500 பணம் கொடுத்தா சொல்ல போகிறாரு. ஜோதிடம் அப்படிங்கிறது என்னங்க? மனம் சார்ந்தது. நீங்கள் அதில் மாற்றவே முடியாது. ஜோதிடம் கால கண்ணாடி காலபுருஷ தத்துவம், அதில் நீங்கள் எதையுமே மாற்றி வைக்க முடியாது. அதில் நம்ம கற்றுக்கிறது ஒரே விஷயம் என்னென்னா பார்க்கலாம். அங்கே ஜோதிடத்தை போய் நீங்கள் ஒரு 500 கொடுத்தீங்கன்னா அவர் சொல்லுவார், உங்களுக்கு ஆடி மாதம் போய் ஆவணி மாதம் வந்தால் சூப்பராக இருக்குது, உங்கள் பையன் டாப்பில் வந்துடுவார்னாரு. அப்படிச்சுன்னா ரைட், ஓகே, திருப்தி. இதுதான் ஜோதிடர் செய்ய முடியுமே ஒழிய நீங்கள் அதில் எந்த சிஸ்டத்தையும் மாற்ற முடியாது. எந்த பரிகாரம் சொல்லியும் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி பரிகாரம் பண்ணவங்க பரிகாரம் சொல்லி பரிகாரம் பண்ணி எந்த பரிகாரம் வந்து சரியாக நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஈரோடு மாவட்ட கொடுமுடி போனீங்கன்னா அந்த அமாவாசை பௌர்ணமின்னா பரிகாரத்துக்குன்னு ஒரு பெரிய குரூப் உட்காந்துருப்பாங்க. ராமேஸ்வரம் போனாலும் ஒரு பெரிய குரூப் இருப்பாங்க. அங்கே வந்தவங்களே எல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போது இந்த ஜோதிடத்துறையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை நல்லா ஆழ்ந்து யோசித்து சிந்தனை பண்ணி அந்த துறையை எடுத்து படிக்கிறது சிறப்பு. இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், எப்போவுமே ஜோதிடத்துறையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் என்னோடய அனுபவத்தை உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது இந்த சூரியன்லேருந்து செவ்வாய் வரைக்குமே இன்னும் ஒரு 9 கிரகங்கள் இருக்குது. இதுதான் அடிப்படையாக வச்சு சொல்லித்தர்றோம். இது வருடங்கள் வந்து ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இது மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிரக மாற்றத்தன்னைக்கெலாம் இது நடக்குமா அது நடக்குமான்னு எல்லாத்தையும் அதை பார்த்து எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். இதில் பொருளாதார இழப்பு, நேர இழப்பு, மன உளைச்சல் இதுதான் ஏற்படுது. கண்டிப்பாக. அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் தொழில், குடும்பம், அடுத்து நம்ம எப்படி பயணப்படலாம் அப்படிங்கிறது அதை நோக்கி பயணப்படுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக சார். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வாஸ்து சம்மந்தமாக என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.